Hello everyone. In today's title, we are going to look at conflict management. This comes under organizational behavior. ஸோ இந்த ஒரு முக்கியமான சப்ஜெக்டில் இருந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மை நேம் இஸ் டாக்டர் பிரபா. லெட்ஸ் மூவ் ஆன் டு த கண்டென்ட் இன்சைட் கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட். Now the presentation flow is like that. Like this. It is having an introduction followed by definition, the types of conflicts, constructive versus destructive conflicts, management of conflicts, and the conclusion. So இது எல்லாமே இந்த conflict managementங்கிற டைட்டில் கீழே வரப்போகுது. Now it is definition, but before looking at the definition, I would like to give a small introduction about conflict, what conflict is. ஸோ நார்மலாக இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ஒரு புது வேர்டாக இருக்கலாம். பட் கான்ஃப்ளிக்ட் இஸ் அ டிப்பிக்கல் மேனேஜ்மெண்ட் டெர்மினாலஜி விச் ரெப்ரசன்ட்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஆர் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் தமிழில் இது கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். இது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடு ஒரு பொருள் மேலே இருக்கலாம், ஒரு விஷயம் மேலே இருக்கலாம், இல்லை ஒரு கோல் மேலே இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வழியில் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த வழி, அந்த அந்த த வே யூஸிங் விச் த கோல் வில் பி அப்ரோச்ட் ஆர் அட்டைன்ட், அதை பற்றி கூட இருக்கலாம். அது மேலே கூட கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஸோ பேசிக்கலி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது இட் ஜஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட் between people or on an event, a goal, the ways and means through which the goal can be attained. இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் காரணம். ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன். இது எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். நம்மளோட டெய்லி பர்சனல் லைஃப்பில் கூட நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறோம். கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, கருத்து வேறுபாடை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். ஒருத்தவங்க சொல்கிற விஷயத்துக்கு, வீட்டில் யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் நமக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வீட்டில் நமக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது, அந்த சூழ்நிலை நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அந்த சுச்சுவேஷன் விச் வி டோன்ட் என்கரேஜ், விச் வி டோன்ட் லைக் அப்படின்னா அது ஒரு கருத்து வேறுபாடு. ஸோ இது எதில் வேணாலும் இருக்கலாம். அது சின்ன லெவல்லையும் இருக்கலாம், அதோட டிகிரி பெரிய அளவுலையும் இருக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் குட். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ராப்ளமேட்டிக் சினாரியோவாக கன்வெர்ட் ஆகிடும். பட் அது சின்னதாக இருக்கிற வரைக்கும் திஸ் இஸ் ஆக்சுவலி ஹார்ம்லெஸ். அதனால பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. ஸோ இது ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷனாக எடுத்துக்கலாம். கான்ஃப்ளிக்ட் இஸ் மியர்லி அ டிஸ்அக்ரிமெண்ட். இப்போ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த டெஃபினிஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். யூ கேன் see here, it is an interpersonal process that arises from disagreements over the goals or the methods to accomplish those goals. இதை நம்ம என்னன்னு பார்க்கலாம், இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு இன்டர்பர்சனல் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பொதுவாக இண்டிவிஜுவலுக்கும் உள்ள ஒரு விஷயம். இதில் நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கலாம், சம்மந்தப்பட்டிருக்கலாம். ஸோ இன்டர்பர்சனல், இட் இஸ் அன் இன்டர்பர்சனல் ப்ராசஸ். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இன்னொரு இண்டிவிஜுவலுக்குமான கருத்து வேறுபாடாக இருக்கலாம், டிஸ்அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். அதுதான் சொல்ல வராங்க. இட் இஸ் அன் இன்டர்பர்சனல் ப்ராசஸ் that arises from disagreements over the goals. ஒரு கோல் மேலே இல்லை ஒரு ஆப்ஜெக்டிவ் மேலே உள்ள டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ரெண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு. இதை ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை பண்ணணும், இல்லை ஒரு கோலை செட் பண்ணிட்டு இந்த கோல் நோக்கி நகரணும்னு ஒரு பார்ட்டி சொல்லுவாங்க, இல்லை இந்த கோல் சரியில்லை அப்படின்னு இன்னொரு பார்ட்டி சொல்லலாம். அவங்களுக்கு கருத்து வேறுபாடு அந்த கோல் மேலே இருக்கலாம். ஸோ அது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். So that is a kind of conflicting scenario between people. So that is why we clearly use the term interpersonal. So it's conflict is an interpersonal process that arises from disagreements over the goals. அது கோல் மேலேயும் இருக்கலாம், or the method to accomplish those goals. கோல் ஓகே, ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கோலாக இருக்கலாம். ஓகே, இதை பண்ணலாம், பட் அதை இந்த வழியிலையும் பண்ணலாம், அந்த வழியிலையும் பண்ணலாம். மெத்தட் might be different. So methods to accomplish those goals, அதில் கருத்து வேறுபாடு ரெண்டு பேருக்கும் இருக்கலாம். So that is why it is called as an interpersonal process. The disagreements may be between people over goals or even the methods to approach those goals. So this is the definition which is given by Newstrom and Davis. I think all of us are clear about the definition for conflict.
Now let's move on. அடுத்த டைட்டில் டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ என்னென்ன வகையில் கான்ஃப்ளிக்டை நம்ம பிரிக்கலாம், என்னென்ன வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். தேர் ஆர் 3 பேசிக் டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அவைலபிள் that are prevailing usually. Conflict வந்து at the individual level it might arise. Number 2, conflict at the group level. ஒரு குரூப்லேயும் கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். Number 3, conflicts at the organizational level. ஸோ கம்பெனியில் நடக்கிற கான்ஃப்ளிக்டை பற்றியும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலி திஸ் இஸ் ஆஃப் 3 types: conflicts at the individual level, conflicts at the group level, and conflicts at the organizational level. இந்த ஒன்று கீழேயும் ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக அதை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ஃப்ளிக்ட்ஸ் அட் த இண்டிவிஜுவல் லெவல் கீழே another 2 subdivisions are coming. Number 1, it is intrapersonal conflicts, and number 2, it is interpersonal conflicts. What is intrapersonal conflicts? Basically, conflicts at the individual level அப்படின்னா ஒருத்தர் கிட்ட நடக்கிற கான்ஃப்ளிக்ட், ஒரு இண்டிவிஜுவல், அதில் இண்டிவிஜுவல் சம்மந்தப்பட்டது. ஐ மீன் இதில் வந்து குரூப்ஸோ இல்லை ஓவரால் ஆர்கனைசேஷனோ இன்வால்வ் ஆகலை, இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ வென் த கான்ஃப்ளிக்ட் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் விதின் இண்டிவிஜுவல்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அட் த இண்டிவிஜுவல் லெவல். ஸோ அதில் 2 different subdivisions. One is intrapersonal, another one is interpersonal. So what is intrapersonal conflicts? Conflict that is occurring within the individual. That is, I develop a conflicting scenario within myself. I wanted to have something. ஒரு சைடு என்னோட மனசு இது வேணும்னு சொல்லுது, இன்னொரு சைடு என்னோட மனசு இல்லை இது வேண்டாம், இல்லை இது இப்போ வேண்டாம். அந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் சினாரியோவை கிரியேட் பண்ணுது. ஸோ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் மீ அண்ட் மீ, தட் இஸ் கால்ட் அஸ் intrapersonal conflicts. Conflict occurs within the individual. Then the next one at the individual level, that is interpersonal. So interpersonal அப்படின்னாலே ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்குமான டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் another இண்டிவிஜுவலுக்கும். கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் 2 or more people, அதில் 2 பேரும் இருக்கலாம், இல்லை 2க்கும் மேற்பட்டவங்களும் இருக்கலாம். ஸோ interpersonal conflicts between individuals, whereas intrapersonal conflicts within an individual, ஒரு இண்டிவிஜுவலுக்குள்ள ஏற்படுற கான்ஃப்ளிக்ட். So conflicts at the individual level is over. Now conflicts at the group level. Second type, major type. Conflicts at the group level, as the name itself is very clear, group kulla nadakara conflict. So adu again furtherly it is subdivided into 2 sections. One is again intra-group conflicts, other one is inter-group conflicts. What is intra-group conflicts? Conflict that is occurring within the group. ஒரு குரூப்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ்குள்ள ஏற்படுற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இன்ட்ரா குரூப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்ஃப்ளிக்ட் தட் இஸ் ஹேப்பனிங் விதின் அ சிங்கிள் குரூப். நம்பர் 2, இட் இஸ் இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ட்ஸ். இன்டர் குரூப் அப்படின்னா அகெயின் அதில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பர் ஆஃப் குரூப்ஸ் இருக்கலாம். ஸோ இதில் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் 2 or more groups. So that is called as intergroup conflicts. Now let's move on to the conflicts at the organizational level, third type of conflict. Idliyo again 2 subsections are available: intra-organizational and inter-organizational conflicts. So intra-organizational conflicts that are occurring within the units of the organization. Here the word units represents various departments, sub-departments of the organizations, various functional areas. So intra-organizational conflict ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் யூனிட்ஸ் அதுக்குள்ள நடக்கிறது, அதுல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு ஏற்படுற கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இன்ட்ரா ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு கருத்து வேறுபாடு நம்ம இன்ட்ரா ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட்னு எடுத்துக்கலாம். இல்லை சேல்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், இல்லை இந்த மாதிரி உள்ள ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் ஒர்க் யூனிட்ஸ்குள்ள நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரா ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணலாம். அண்ட் த நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் வுட் பி இன்டர் ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஹியர் இன்டர் ஆர்கனைசேஷனல் which means conflict that are occurring between 2 or more organizations pursuing the similar objectives. So 2-3 organizations outside its scope,
ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் இன்னொரு ஆர்கனைசேஷனுக்குமான சில கருத்து வேறுபாடுகள். இது ரெண்டு பேரும் ஒரே லைன் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கும்போதும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே டைப் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து அதுக்கான ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணும்போதும் டிப்ளாய் பண்ணும்போதும் ஏற்படுற டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் இன்டர் ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் occurring between two or more organizations. So these are the three different types of conflicts. I repeat, conflicts at the individual level, conflicts at the group level, and conflicts at the organizational level. Now comes the another title, constructive versus destructive conflicts. ஓகே, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இது ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், ஆல்வேஸ் இட் இஸ் நாட் குட் அப்படின்னு நினைக்கிறோம். பட் இதில் சில பாசிட்டிவிட்டிஸும் இருக்குது, சம் பாசிட்டிவ் சைடு இஸ் ஆல்சோ தேர். ஸோ அது என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற டேர்ம்லேயும் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்ஃபங்க்ஷனல் அப்படிங்கிற டெர்மினாலஜி வச்சும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் வர்சஸ் டிஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லலாம், இல்லை ஃபங்க்ஷனல் வர்சஸ் டிஸ்ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்டை நீங்கள் என்னவா அசியூம் பண்ணிக்கலாம்னா, இது ஒரு பாசிட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். அதாவது கான்ஃப்ளிக்ட், அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வர்றதுனால என்ன சில பாசிட்டிவான விளைவுகள், இதில் நல்லதெல்லாம் என்னெல்லாம் நடக்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சுன்னா. அதே மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிறதுல கான்ஃப்ளிக்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் குட் either for the individual, for the organizations, and even at the group level. This is not good. So destructive conflictsனால என்னென்ன விளைவுகள், அதாவது நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஏற்படும். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ்னா ஃபங்க்ஷனல், அதோட பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் என்னென்ன நீங்கள் இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டிங் இன் இஷ்யூ கிளாரிஃபிகேஷன். ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லை டிஸ்அக்ரிமெண்ட் வரும்போது தான் நிறைய இஷ்யூ வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு இண்டிவிஜுவல்ஸோ இல்லை குரூப்ஸோ இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க. So issue clarification will happen. That's a positive sign. To keep a full stop for a conflict helps build cohesiveness. இந்த இஷ்யூ கிளாரிஃபிகேஷன் போது நார்மலாக என்ன நடக்கும்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். தட் கேன் பி ஹெல்தி. ஸோ அது என்ன பண்ணும்னா அந்த குரூப்போட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அந்த குரூப்போட கோஆப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் பில்டிங் cohesiveness, group cohesiveness. Increases involvement of individuals. எல்லாரும் கோஆப்ரேஷனோட ஒர்க் பண்ணும்போது எவ்ரி ஒன்ஸ் இன்வால்வ்மெண்ட் கெட்ஸ் டபுள்ட் அண்ட் அலோவிங் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ இஷ்யூ கிளாரிஃபிகேஷன் வந்துட்டாலே நிறைய ஆக்ஷன்ஸோட எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். இது சரியா, இது சரியில்லையா, இது கரெக்டா, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்ஷன் கிளாரிஃபிகேஷன் இல்லை ஆக்ஷன் எக்ஸாமினேஷன்ஸ் வில் டேக் பிளேஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு அப்படின்னா all these will happen and we can note that some positive outcome is going to be happening. So இதை எடுத்து பார்த்தோன்னா கான்ஃப்ளிக்ட்னால சில பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் நடக்கும். இப்போ கான்ஃப்ளிக்டோட நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னெல்லாம், அதாவது அது டெஸ்ட்ரக்டிவாக இருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும், இல்லை அது டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும். டைவர்ட் எனர்ஜி ஃப்ரம் மோர் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை பெருசு பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸை விட்டுருவோம். அதுக்கான எனர்ஜியை ஃபுல்லாக நம்ம எதில் செலவு பண்ணிடுவோம்னா வில் டென் டு புட் இன் ஆல் அவர் எனர்ஜி in the destructive ways. அது அந்த விஷயத்துக்கான சொல்யூஷனே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம எனர்ஜியை ஸ்பாயில் பண்ணிட்டு இருப்போம், வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ்ல இருந்து நம்ம ஃபோக்கஸ் மாறிடும். இது ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ். ரிசல்ட் இன் டிஃபரன்சஸ் இன் வேல்யூஸ். இது வந்து ஒரு அமிக்கபிளான சொல்யூஷன் வராது, ஏன்னா டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்க போது. நோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் சினாரியோஸ் which will obviously result in value reduction. இல்லை வேல்யூஸ் வந்து மாறி டிஃப்ரென்சஸ் இன் வேல்யூஸ் ஏற்படும். அப்புறம் கோஆப்ரேஷன் இஸ் ரெடியூஸ்ட் ஆப்வியஸ்லி. ஸோ கோஆப்ரேஷன் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா வேல்யூஸில் எந்த ஒற்றுமையும் கிடையாது. ஸோ அதனால கோஆப்ரேஷனும் குறையும். அண்ட் ஃபைனலி டெஸ்ட்ராய்ஸ் த மொரேல் ஆஃப் த பீப்புள். ஸோ ஃபைனலி த கான்ஃபிடன்ஸ், த லாயல்ட்டி, த மொரேல் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வில் கெட் டேமேஜ்ட், வில் கெட் destroyed because of the destructive conflicts. So these are the differences between constructive and destructive conflicts. Now இப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட் ஆயிடுச்சு, இல்லை கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிஸ் மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு ஹாவ். ஸோ என்னென்ன மாதிரியான கான்ஃப்ளிக்ட்ஸ் ரெசல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம எடுக்கணும், எதெல்லாம் அவைலபிள் இருக்குது, எந்தெந்த சினாரியோவில் எதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ். தேர் ஆர் பேசிக்லி 5
resolution strategies available, conflict resolution strategies available, starting from avoiding அப்படின்னா when people just ignore or withdraw from the conflict, ஒரு கான்ஃப்ளிக்ட் டிஸ்அக்ரிமெண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா பெட்டர், ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா அதுலேருந்து அந்த சினாரியோலேருந்து முதல்ல நம்ம விலகிடணும், அதை வித்ட்ரா பண்ணிக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடணும். ஸோ தட் இஸ் withdrawal ஆர் ஜஸ்ட் இக்னோரிங் திஸ் சுச்சுவேஷன் இட் செல்ஃப். நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, ஜஸ்ட் வித்ட்ராயிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரம் பண்ணுறது உண்டு இல்லையா. ஸோ அது வந்து அவாய்டிங் த சினாரியோ இட் செல்ஃப். செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வுட் பி கம்பீட்டிங். ஓகே, அவாய்டே பண்ண முடியல, அந்த சூழ்நிலை நமக்கு ப்ரிவைல் ஆகிட்டே இருக்கு, அதுலேருந்து விட்டு கொடுத்து நம்மளால வர முடியல, இக்னோர் பண்ணிட்டு வர முடியல. தென் வாட் வுட் பி த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆர் நெக்ஸ்ட் ஸ்டெப்? யூ கேன் கம்பீட் வித் அ இண்டிவிஜுவல் ஆர் வித் அ குரூப். இட் இஸ் ஹேப்பனிங் அட் த குரூப் லெவல். So competing, one party wins and other party loses. When competition is going on, automatically ஒருத்தர் win பண்ணுவாங்க, ஒருத்தர் லாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன் பார்ட்டி வின்ஸ் அண்ட் தி அதர் லூசஸ். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அசர்ட்டிவ் அண்ட் நான் கோஆபரேட்டிவ் பிஹேவியர். ரொம்ப அசர்ட்டிவாக இருப்பாங்க ரெண்டு பேருமே கோஆபரேஷனோட ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இதில் ஒருத்தர் மட்டும்தான் வின் பண்ண முடியும், இன்னொரு பார்ட்டி அவங்க வந்து கண்டிப்பாக லூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இஸ் கம்பீட்டிங். And the third one would be accommodating. One party gives in to the demands of the another. Accommodatingல ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களோட டிமாண்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது, ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் ரைட், இஃப் தியர் சைட் ஆஃப் டிமாண்ட் இஸ் ரைட். ஓகே, அவங்க சொல்றது கரெக்டுன்னு ஒரு சூழ்நிலையில் ஒரு டைமில் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can just give in to the demands of the other. So that is accommodating others' decisions or others' goals, provided if it is right. இது வந்து ஒரு கோஆபரேட்டிவான பிஹேவியர்னு சொல்லலாம், பிகாஸ் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஹியர் ஃபார் ஒன் சைட் ஆஃப் பீப்புள். ஸோ அதனால இது ஒரு கோஆபரேட்டிவ் பிஹேவியர். ஃபோர்த் ஒன் வுட் பி கொலாபரேட்டிவ். ஸோ கொலாபரேட்டிவ் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. co-creating a shared solution that everybody can accept. இதில் அசர்ட்டிவ்னஸும் இருக்கும், கோஆப்ரேஷனும் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அளவு விட்டு கொடுத்தும் வராங்க, அதே மாதிரி ரெண்டு பேரோட ஸ்டாண்ட்லேயும் ஓரளவு அசர்ட்டிவாக நின்றுக்கிறாங்க. ஸோ co-creating a shared solution, அதாவது ரெண்டு பேரோட சொல்யூஷனையும் சேர்த்து ஒரு புது சொல்யூஷனாக ஒன்று உருவாக்கிக்கிறாங்க. திஸ் ப்ளஸ் that together a new solution, a co-created fresh solution which is better. ரெண்டு பேரோட தனித்தனி இண்டிவிஜுவல் சொல்யூஷன்ஸை விட இதோட சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ தட் இஸ் கொலாபரேட்டிவ் strategy. So co-creating a shared solution that everybody can support. இதனால யாருக்கும் எந்த லாஸும் கிடையாது, இது because it is cooperative and assertive one also. And finally compromising. இதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது சொல்யூஷன் கிரியேட் பண்ணுறது கொலாபரேட்டிவ்னு பார்த்தோம். அதே மாதிரி காம்ப்ரமைசிங்கில் ரெண்டு பார்ட்டியுமே கொஞ்சம் விட்டு கொடுத்துருது. ஸோ எவ்ரி ஒன் கிவ்ஸ் அப் a little bit of what they wanted and arriving at a compromising solution. ஸோ ரெண்டு பேருக்கும் வேணாம், எனக்கும் வேணாம் உனக்கும் வேண்டாம். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு மீடியாக்கர் சொல்யூஷனுக்கு வர்றது. ஸோ இது ஒரு கோஆப்ரேட்டிவ் சொல்யூஷன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் திஸ் இஸ் இது கண்டினியூ ஆகுமா, எல்லா சுச்சுவேஷனுக்கும் இது அப்ளை ஆகுமானா அது தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டெசிஷன் தட் நீட் டு பி டேக்கன். ஸோ காம்ப்ரமைசிங்கில் எவ்ரி ஒன் கிவ்ஸ் அப் அ லிட்டில் பிட் ஆஃப் வாட் தே டிமாண்டட் ஏர்லியர். ஸோ கொஞ்சம் இறங்கி வந்துட்டு ஓகே ரெண்டு பேருக்கும் வேண்டாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது. ஸோ திஸ் நார்மலி வி டூ இன் அவர் டே டு டே லைஃப் ஆல்சோ. ஸோ தீஸ் ஆர் த மேனேஜ்மெண்ட் strategies that are deployed in order to handle conflicts at different levels. So I repeat all those strategies: avoiding, competing, accommodating, collaborative and compromising. ஸோ ஒன்று ஒரு சூழ்நிலையில் யூஸ் பண்ணுவாங்க, டிபெண்டிங் அப்பான் த ப்ராப்ளம், டிபெண்டிங் அப்பான் த டிகிரி ஆஃப் த இஷ்யூ, டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த இஷ்யூ, எனி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கேன் பி அப்ளைடு. எல்லா சூழ்நிலையிலையும் காம்ப்ரமைசிங் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் தெரியாது, எல்லா சூழ்நிலையிலையும் கொலாபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஸோ there are times wherein avoiding strategy will be better, there are times wherein competing strategy will be better, there are times wherein collaborative strategy will be accepted as a good one. So it depends upon the nature of issue, also it depends upon the degree of the particular happening. So all these are management of conflicts. இந்த டைட்டில் கீழே நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், டெஃபினிஷன் பார்த்தோம், 3 டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்,
அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.